நஸ்ரீன் அவர்கள் நள்ளிரவுல தூங்காம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னும், அத பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியின் மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவங்க தான் நஸ்ரீன். இந்த ஒரு சீசன்ல இவங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு வாயடிப்பாங்களோ அதே அளவுக்கு ரொம்பவே சூப்பரா பாடவும் செய்வாங்க. அதனால இவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த நிலையில காயத்ரி அவர்கள் ஃபர்ஸ்ட் வந்திருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நஸ்ரின் அவர்களுக்கு ஒரு சில கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் நல்லா பாடியிருக்கணுமோ, இன்னும் கொஞ்சம் நான் பெட்டரா இருந்திருக்கணுமோ அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா, அம்மாட்ட சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம, அந்த சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியிலேருந்தே இன்னும் பார்த்தீங்கன்னா, அவங்க வெளிவராம தான் இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, சூப்பர் சிங்கர்ல அந்த ஷவர்லாம் விழும் இல்லையா? அப்போ வந்து சாக்லேட்ஸ்லாம் விழும், ஒரு சில பரிசு பொருட்கள்லாம் விழும். அந்த ஒரு பரிசு பொருள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பத்திரமா பேக்ல எடுத்து வச்சிருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம, அந்த ஒவ்வொரு கட்ட தேர்வுக்கு அப்புறம் டாப் 5 வந்து அந்த கோல்டன் டிக்கெட்லாம் குடுத்து செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி இவங்க வந்து டாப் 5ல வரும்போது, இவங்களுக்கு டிக்கெட் டு ஃபினாலே அந்த கோல்டன் டிக்கெட்லாம் குடுத்துருப்பாங்க. அந்த ஒரு டிக்கெட்டையுமே பார்த்தீங்கன்னா, அவங்க பேக்ல ரொம்பவே பத்திரமா எடுத்து வச்சிருந்திருக்காங்க. தினமுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து பார்க்குறது, இவங்க பாடிய பாடல்கள்லாம் வந்து செல்லுல போட்டு பார்க்குறது அப்படின்னு ஏராளமான விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நைட்டு தூங்குனாலுமே கனவுல கூட அவங்களுக்கு அதான் வரும் போல. ஏன்னா வெளியில வந்துட்டு இப்படி பண்ணியிருக்கணுமோ, அப்படி பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு அவங்களே பேசிட்டு இருக்காங்களாமா. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே சஃபர் ஆகியிருக்காங்க. என்ன நம்ம பொண்ணு இன்னும் தொடர்ந்து அதே ஒரு இதில இருக்காங்க அப்படின்னு. இந்த ஒரு நியூஸ பார்த்துட்டு நெறைய ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரியவங்களே இந்த மாதிரியான ஒரு எக்ஸைட்மென்ட்க்கு அப்புறம் அதுலேருந்து வெளிய வர கொஞ்ச நாள் ஆகும். அவங்க ரொம்பவே குட்டி பொண்ணு. இன்னமும் அந்த ஒரு நிகழ்ச்சி, அந்த ஒரு செட்டு அதிலே தான் இருப்பாங்க. அதுலேருந்து வெளிய வர கொஞ்சம் நாள் ஆகும். இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க மிகப்பெரிய அளவுல கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே பேபி நார்மல் ஆகிருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க நாகார்ஜுனா அவர்கள் ஜெயிலர் 2 படத்துல நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல நெல்சன் அவர்களோட இயக்கத்துல 2023வது வருஷம் வெளியாகி இருந்த படம் தான் ஜெயிலர். இந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அந்த படம் கிட்டத்தட்ட 300 கோடி தாண்டி வசூல் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு அன்றைய ஒரு தேதிக்கு வெளியிட்டிருந்தாங்க. அதன் காரணமாக அந்த படத்தோட 2வது பாகம் ரொம்பவே வேகமா வந்துட்டு இருக்கு. போன பாகம் போலவே இந்த படத்துலயும் நிறைய மல்டி ஸ்டார் இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சிவா, இது மட்டும் இல்லாம மோகன்லால் இவங்க ஆல்ரெடி ஷூட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாம தெலுங்குல இருந்து பாலையா நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில நாகார்ஜுனா அவர்கள் இந்த படத்துல இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஒருவேளை பாலையாக்கு டேட்ஸ் கிடைக்காம நாகார்ஜுனா இணைஞ்சிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. மேலும் நாகார்ஜுனா சமீபத்துல தான் கூலி படம் தலைவரோட நடிச்சு முடிச்சிருக்காரு. அந்த படத்தை தொடர்ந்து மறுபடியும் தலைவரோட அவர் சேர போறாரு அப்படிங்கிறது சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தின உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.